இல்லை உங்கள் லவ்வெல்லாம் ரொம்ப சின்னதாக வச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் ஹக்கெல்லாம் ரொம்ப சின்னதாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை ரொம்ப சின்னதாகிடுச்சு. திடீர்னு சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்றாங்க. இதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே புரியல. அது எப்படி அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுது? முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதுறதுக்குலாம் அவனுக்கு உயிரே போயிடும். அதுக்கு இந்த மிஸ்ஸை பற்றி ஒரு எவ்வளோ பெரிய புக் எழுதிருக்கீங்க சார், டிக்ஷனரி மாதிரி. அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போ ஒரு 2300 பக்கம் இந்த புக்கு. இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. சொன்னதை விட சொல்லாததான் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஒழுங்காக எதையுமே சொல்லவே முடியாது. என்னென்னவோ இதை பற்றின சர்ச்சைகள், இதை பற்றின விஷயங்கள் சில பேர் ரொம்ப ட்ரால் பண்ணாங்க, ரொம்ப எமோஷனலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூ மாதிரியே ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாரும் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையான்னு கேட்குறது. சில பேர் அது வெறும் செக்ஷுவலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சார் இப்போ எங்களோட ஜென்ரேஷனுக்கு சார், நானும் உங்கள் ஜென்ரேஷன் தப்பா, ஏன் பிரித்து பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் லவ் நம்மளுடைய அதிர்ஷ்டமும் அதுதான், துரதிர்ஷ்டமும் அதுதான். பிரேக்கப்னு ஒன்றே கிடையாது. ரீபவுண்ட், வெக்க கட்டத்தனமாக நடந்துக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பொசசிவ்னஸ் எல்லாம். அது லவ்வே கிடையாது. எல்லா லவ்லேயும் பொசசிவ்னஸ் இருக்கும். எனக்கு பொசசிவ்னஸ்ஸே இல்லைன்னு யாராவது சொன்னால் அவங்க போய் சொல்கிறாங்கன்னு இருக்கும். ஒன் சைட் லவ். பெரும்பாலான காதல்கள் அல்லது எல்லா காதல்களுமே ஒன் சைட் லவ் தான். கேன் ஐ கிஸ் யூ அப்படின்னு சார் அழகா அது ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். காஃபி டேட், அதெல்லாம் ஒரு டேட்டா. கடைசியாக 10 தலை படத்தில் பார்த்தது சூப்பர் டீலக்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் உங்க பெர்ஃபார்மன்ஸ். அப்போ 10 தலை பிடிக்கல இல்லை சார், அது பிடிச்சிருந்துச்சு சார். அதுல ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு சார். இப்போ இந்த காலத்து பசங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மிஸ் யூ, ஹக், அப்புறம் எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன வார்த்தைகளையே வந்துட்டு அடக்கிடுறோம் சார். ஒரு கவித்துவமா எங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல சார். ஒரு சிஷ்யனுக்கு குரு ஏதாவது சொல்லி கொடுக்க முடியாது? இல்லை உங்கள் லவ்வெல்லாம் ரொம்ப சின்னதாக வச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் ஹக்கெல்லாம் ரொம்ப சின்னதாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை ரொம்ப சின்னதாகிடுச்சு. ரொம்ப பெருசாக லவ் பண்ணால் பொய்ட்டிக்காக நிறைய வார்த்தைகள் வரும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லவ் யூ சொல்லிடுறாங்க, திடீர்னு சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்றாங்க. இதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே புரியல. அது எப்படி அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுது? முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதுறதுக்குலாம் அவனுக்கு உயிரே போயிடும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதலை சொல்லாமலேயே நிறைய பேர் வந்து வச்சு மனசுலேயே வச்சுருந்து அப்படியே வந்து செத்து போனவங்களாம் இருக்கான். வந்துட்டு இப்போல்லாம் டக்குன்னு சொல்கிறாங்க, டக்குன்னு அதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. நான் ரொம்ப நிறைய நேசிக்கக்கூடிய ஆள், நான் நிறைய தான் எழுதுவேன். சரியா, நிறைய அனைத்துக்கொள்ளணும்னு விரும்பக்கூடிய ஆள். அதெல்லாம் நான் நிறைய தான் ஹக்கை பற்றி எழுதுவேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. எதுவுமே எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2000 வருஷமாக சங்க இலக்கியத்தில் இருந்து காதலை பற்றி எவ்வளவோ எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமும் கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டே தானே இருக்கானுங்க. ஒரு காதலை எப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்டாக அதை வந்து நம்ம கையாளணும், அதை எப்படி ரொம்ப ஜென்டலாக கையாளணும். இப்போ வள்ளுவர் சொல்கிறாரு, மலரினும் மெல்லியது காமம் அப்படின்ட்டு. வாழ்க்கையில் அப்படியா இருக்குது? எவ்வளோ குரியாலிட்டி, எவ்வளோ வயலன்ஸு, எவ்வளோ அக்லியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வந்துடுது. அப்படி பார்க்குறப்போ அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்புறம் காலத்துக்கு காலம் இந்த லவ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை லவ். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஹியூமன் ரிலேஷன்ஷிப்போட எல்லா டைமென்ஷனும் மாறிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு தடவையும் இது மாற மாற அந்த காலத்தினுடைய கவிஞன் வந்து அதற்கான புதிய உண்மைகளையும் ஒரு புதிய வடிவத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்குது, உங்கள் எமோஷன்ஸ் இப்படி தான் இருக்குது, நீ இது முன்ன மாதிரி இல்லை, இது எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறுறப்போ அதுக்கேற்ப புதிய வார்த்தைகளை நம்ம எழுத வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம மிஸ்ஸை பற்றி ஒரு இவ்வளோ பெரிய புக் எழுதிருக்கீங்க சார், டிக்ஷனரி மாதிரி. அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ இப்போ பாருங்கள், இந்த புக்கு வந்து இன்னைக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இந்த புக்கு வந்து நின்றுருக்கு. இது வந்து இப்போ ஒரு 2300 பக்கம் இந்த புக்கு. மிஸ்யூன்னு சொல்லிட்டு இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. எப்பவுமே ஒரு லவ்ல சொன்னதை விட சொல்லாததான் ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணாததான் மிச்சமாக இருக்கும். இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, நம்ம ஒழுங்காக எதையுமே சொல்லவே முடியாது. நமக்கு வந்து நிறைய வார்த்தைகள் தொண்டை வரைக்கும் வந்து அங்கேயே நின்றுட்ட வார்த்தைகள். அப்படி தொண்டை வரைக்கும் வந்து சொல்ல முடியாமல் போன வார்த்தைகளை தான் இந்த புத்தகம் முழுக்க நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிஸ்யூ அளவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புக்கு உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா. எப்படி மிஸ்யூ வந்தப்போ அந்த தலைப்பு வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக மாறிச்சு சோஷியல் மீடியாவில். அதே மாதிரியே இந்த தலைப்பும் என்னென்னவோ இதை பற்றின சர்ச்சைகள், இதை பற்றின விஷயங்கள் சில பேர் ரொம்ப ட்ரால் பண்ணாங்க, ரொம்ப எமோஷனலாக எடுத்துக்கிட்டாங்க.
ஆனால் வந்து இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூ மாதிரியே ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாரும் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையான்னு கேட்குறது. சில பேர் அது வெறும் செக்ஷுவலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹக்குன்றது இட்ஸ் நாட் செக்ஷுவல். ஒரு ஹக்குக்கு எத்தனையோ டைமென்ஷன் இருக்குது, எத்தனையோ விதமான அதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஹக்குன்றது வந்து ஒரு மனுஷனை கன்சோல் பண்ணுறது. ஒருத்தர் வந்து உனக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறது. இப்போ உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, உங்ககிட்ட உனக்கு நான் இருக்கேன்னு யாருமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறது தான் அதனுடைய அர்த்தம். உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்கறது அது. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் நம்முடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு உணர்வை வந்து கிடைக்காத மனிதர்களாக தான் இருக்காங்க. பெண்களோ எல்லா ஏஜ்லேயும் அப்படி தான் இருக்காங்க. சில சமயம் நம்ம ஒரு லவ்வில் இருந்தால் கூட அந்த கன்சோல் ஃபீலிங் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குங்கிறது. சில சமயம் லவ்ன்றது ஒரு கேம் மாதிரி இருக்கு. சில சமயம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு இடையில. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பவர் கேமாக இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் உன்னை யாரும் நினைத்து கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்குறப்போ அந்த கன்சோல் ஃபீலிங் அதை நான் வந்து இந்த கவிதைகளை படிக்கிற எல்லாருக்கும் நான் கொடுக்க விரும்புகிறேன். அதைத்தான் இந்த புத்தகம் முழுக்க நான் எழுதியிருக்கேன். என்ன நீ இவ்வளோ தனியாக தான் இருக்க. ஒருத்தர் வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறோம், நீ தூங்குனியான்னு ஒருத்தர் கேட்குறோம். அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் இது. இது ஒரு அக்கறை, இது ஒரு கன்சர்ன், ஒரு கன்சோல். என்ன அது வந்து அந்த விதத்தில் தான் இந்த டைட்டில் இவ்வளவு தூரம் ரீச் ஆனதுக்கு காரணம். உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையான்னு கேட்குறது இந்த நூற்றாண்டில் ஒவ்வொரு மனுஷன்டையும் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன். சார் இப்போ எங்களோட ஜென்ரேஷனுக்கு சார் இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை தவிர எங்களுக்கு ஜாஸ்தியாக சொல்ல முடியாது சார். மிஸ் யூ, ஹக், அப்புறம் வந்து நானும் உங்க ஜென்ரேஷன் தப்பா கண்டிப்பா ஏன் பிரிச்சு சார். பாக்குறீங்க? நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் சார். நீங்க வந்துட்டு கவித்துவமா சார் சொல்றீங்க சார். ஆனா நான் ஒரு உங்களோட ஜூனியர் சார். உங்களோட ஜூனியருக்கு உங்களோட சிஷியனுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா சார்? நான் வந்துட்டு சில வேர்ட்ஸ்லாம் சொல்றேன் சார் இந்த காலத்துல யூஸ் பண்றது. அது உங்களோட ஸ்டைல்ல கவித்துவமா நீங்க சொல்லுங்க சார். க்ரஷ், கண்டதும் காதல், ஃபர்ஸ்ட் லவ், நம்முடைய அதிர்ஷ்டமும் அதுதான், துரதிர்ஷ்டமும் அதுதான். எக்ஸ், எப்போதும் மறக்க விரும்புகிற ஆனால் மறக்க முடியாதவர். பப்பி லவ், அது எப்பவும் அப்படியே இருந்தா நல்லா இருக்கும். பிரேக்கப், யாரையுமே நம்ம வாழ்க்கையில பிரேக்கப் பண்ண முடியாது. நம்ம வேணா யதார்த்த வாழ்க்கையில பிரேக் பண்ணலாம், நம்ம மைண்ட்ல இருந்து யாரையுமே நம்ம பிரேக் பண்ண முடியாது. அதனால பிரேக்கப்னு ஒன்னே கிடையாது. பேட்சப், நடந்தா நல்லது. லோன்லினஸ், எப்போதும் நம் நிழல் போல் கூட வருவது. ரீபவுண்ட், வெக்க கட்டத்தனமா நடந்துக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பொசசிவ்னஸ். பொசிஷனஸ் இல்லாது லவ்வே கிடையாது. எல்லா லவ்லேயும் பொசிஷனஸ் இருக்கும். எனக்கு பொசிஷனஸே இல்லைன்னு யாராவது சொன்னா அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சிச்சுவேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒருத்தருடைய சந்தர்ப்பங்களை வந்து சங்கடமான தருணங்களை வந்துட்டு நம்ம ரொம்ப போய் வந்து பார்த்தீங்கன்னா அதை திறந்து பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு உறவுக்குள்ள குட்டி குட்டியாக பல உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது தான் ரிலேஷன்ஷிப். அதுக்கு பதிலாக அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்காம எல்லாத்தையும் பற்றி எனக்கு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்கிறது அந்த உறவை முறிக்கிறதுக்கான முதல் படியாக இருந்து. ஒன் சைடு லவ். பெரும்பாலான காதல்கள் அல்லது எல்லா காதல்களுமே ஒன் சைடு லவ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட காட்டுற லவ்வை வந்து இன்னொருத்தர் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கவே முடியாது. அவங்கவுங்க லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுக்கான ரீசன்ஸ் வேறையாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறதுக்கான ரீசன் வேறையாக இருக்கும். அதை அவங்க ஃபில்ஃபில்லே பண்ண முடியாது. அப்போ வந்து அது ஒன் சைடு லவ் மாதிரி தான். உலகத்தில் எல்லா காதல்களுமே ஒன் சைடு தான். லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அது ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் கிஸ். ஒரு விபத்து. கேன் ஐ கிஸ் யூ அப்படின்னு எப்படி சார் அழகா கேட்போம். அது ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம எடுத்து பிரித்து பார்க்கும்படியான ஒரு உணர்வு அது கொடுக்கணும். அது ஒரு கிஃப்ட் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த மாதிரி அது இருக்கணும். அப்போதான் அந்த அந்த கிஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு இருக்கும். நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு உணர்வு அதில் இருக்கும். காஃபி டேட். நல்ல ஒரு டேட்டா. அப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன் சார். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு பையன் சார் ஒரு பொண்ணுக்காக வந்துட்டு 2 பேருமே அவங்கவுங்க ஃபேமிலியில் விட்டு தனியாக வந்துட்டாங்க சார். இப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதில் இருக்கிற ஒரு கோவத்தை வந்துட்டு அவங்க எப்படி காட்டிக்கணும்னு தெரியாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்கும்போது எப்படி வந்துட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி மன்னிப்பு கேட்குறது சார்? ஆக்சுவலாக மன்னிக்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அது லவ்வில் மன்னிக்கிறதுங்கிறது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ஃபீலிங் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சரண்டர் ஆகிருது. நீ மன்னிப்பு கேட்குறதுக்கு நீ சாரி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சாரி சொல்லுவேன். சில சமயத்தில் லவ்வில் வந்து நம்ம தப்பே பண்ணாடி கூட நம்ம சாரி கேட்போம். நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், சமாதானம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் சண்டை போட தெரியும் அப்படின்னு.
உங்களுக்கு சமாதானம் பண்ண தெரியலன்னு நீங்கள் சண்டை போடக்கூடாது. நிறைய பேர் சண்டை போட தெரியும், சமாதானம் பண்ண தெரியாது. லவ்ன்றது சமாதானம் பண்ணுறது, விட்டு கொடுக்கறது, கன்சோல் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா அது காரணம் கிடையாது. நீ என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அட்ரென்ஷன் காட்டுன்னு கேட்குறது, நேரடியாக கேட்க தெரியாமல் கேட்குற ஒரு விஷயம் தான் அது. நீ இன்னும் கொஞ்சம் என் கூட க்ளோஸ் ஆயிரு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ப்ரேயர் தான் அது. ஆனால் நமக்கு அது நேரடியாக சொல்ல தெரியாது, அது ஒரு சண்டையாக சொல்லுவோம் நம்ம. நிறைய பேர் அப்படியே லிட்டரலாக மீனிங் எடுத்துப்பாங்க. நிறைய பேர் அந்த தப்பான புரிதல்னால தான் நிறைய விஷயங்களை வந்து இழந்திருக்காங்க. சார் இப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ திட்டி வந்துட்டு மனசு உடைச்சுக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள எப்படி மன்னிப்பு கேட்டு எப்படி வந்துட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்றது? ஸ்ட்ரைட்டாக போய் கேட்ட வேண்டியதுதான். ஏய் சாரி, உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், அவ்வளோதான் மேட்ரு வந்துட்டு. இதுக்கு போய் ரொம்ப எல்லாம் ப்ரிப்பேர்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக போய் அதை கேட்க தெரியுமா. என்ன அதை கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் சும்மா காட்சியும் கேட்குறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரக்கூடாது. அதுதான் முக்கியம். நீங்கள் நடித்தா கூட பர்ஃபெக்டாக நடிக்கணும், சரியா? இல்லை இல்லை இவன் ஒரு ஃப்ராடு, இது சும்மா நம்மக்கிட்ட கேட்குறா அப்படிங்கிற ஃபீல் வரக்கூடாது. சார் நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்து வரப்போற படத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நான் இப்போது ஒரு வெப் சீரிஸில் ஒரு ரோல் பண்ணேன். இப்போ சுழல் 2ல் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு 2-3 படங்கள் ஷூட் போயிருக்கு, வந்து அது ஷூட் போயிட்டுருக்கு. அது எல்லாம் வந்து கொஞ்சம் டைட்டில் வச்சு வைக்காம அந்த மாதிரிலாம் இருக்குது. கூடிய சீக்கிரம் நானே அனௌன்ஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த காலத்து லவர்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? எந்த காலத்துலையும் லவ்வர்ஸ் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோன்ற விதமாக லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன் எப்போவுமே, லவ் பண்ணுறதுங்கிறது அது 2 பேர்த்துக்கு இடையில காட்டுற ஒரு மரியாதை. நீங்கள் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்கள ட்ரூலி ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்கள எல்லா எமோஷன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணால் தான் நீங்கள் லவ்க்கு டிசர்வான ஒரு ஆள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண தெரியும், ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாது. என்ன அதாவது இன்னும் சொல்ல போனால் எதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒருத்தர் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த ப்ரைவசியை போய் ஆக்குபை பண்ணக்கூடாது. அவங்களும் உங்கள் ப்ரைவசியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னா அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா அவங்ககிட்ட ஏன் பேசுகிறான்னு கேட்குறது ஆரம்பிக்குது அந்த காதலோட அழிவு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நேகிதி இருந்தானா உங்கள் லவர் வந்து அவங்ககிட்ட அவனுக்கு என்ன பேச்சுன்னு கேட்டால் ஒருத்தரோட செல்ஃபோன் எடுத்து பார்க்குறது, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு கேட்குறது, ஏன் செகண்ட் காலில் ஏன் போகுது இன்னும் யார்கிட்ட பேசிட்டு, இதெல்லாம் நான்சென்ஸ். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அந்த லவ் ரொம்ப அளவுக்கு வளரும். ஆனால் அதெல்லாம் பண்ண ஒரு எரிச்சல் வரும். அப்போ என்ன அங்கே தான் திருட்டுத்தனம் உருவாகுது. நான் உங்களை துப்பறி ஆரம்பிச்சேன்னா நீங்கள் இந்த மட்டும் மறைக்க ஆரம்பிப்பீங்க. சொல்ல வர்றது என்ன, துப்பறியாதீங்க. நீங்கள் எவ்வளவு நேசிக்கிற ஒரு நபருக்கும் ஒரு தனியாக ஒரு உலகம் இருக்கும், ஒரு ப்ரைவசி இருக்கும். அந்த ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் எல்லா காலத்தையும் லவ்வர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிற விஷயம். லவ்லி சார். அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். லவ் யூ ஸோ மச் சார். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட ரொம்ப இந்த புக்கை பற்றி லவ் பற்றியெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். எஸ்எஸ் பஸ்ஸுக்கு வந்து எனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு தோணுது. இது வந்து ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் பண்ண ஒரு எல்இடி டிஸ்பிளே வாட்டர் பாட்டில். இது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணக்கூடியது. இதில் வந்து என்னென்னா நான் எழுத வந்த 40வது வருஷத்தில் என்னுடைய 50th புக்கு வந்திருக்கு. இது நான் 50வது கவிதை தொகுப்பு. இந்த ஒன்று யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா, இதுக்காக ஒரு லோகோ பண்ணோம். இந்த புக்கோட டைட்டில், அந்த லோகோ, என்னுடைய படம் பொறிச்ச அந்த லோகோ, அந்த 50வது புக்குங்கிறதுக்கான சிம்பிள் எல்லாம் சேர்ந்து இதை நாங்கள் பண்ணோம். இதை வந்து எங்கள் ஸ்டாலுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் பர்சன்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் இதை பண்ணோம். இதை ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ் பஸ்ஸுக்கு தான் கொடுக்குறோம். இன்றைக்கி தான் இந்த பாட்டில் வந்தது. அதை உங்களுக்கு நான் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எஸ்எஸ் பஸ் சார்பாக ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.